ரூபா வர வேண்டிய இடத்துல 10,000 ரூபா வரும். வருமானம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் தாண்டவமாடி வருமான குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பெயர்ச்சி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு உச்சமடைகிறார். ஆனால் 8ல் போய் உக்கார்றார். அதனால் உங்களுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும். யாருன்னு பார்த்தா நீங்கள் தான். உங்களுக்கு நல்லது வந்தாலும் சுயம்புவாக வருவீங்க, கெட்டது வந்தாலும் சுயம்புவாக வருவீங்க. உங்களுக்கு எதிரி யாருன்னு பார்த்தா உங்கள் வாய் தான். அம்மா சொல்லுவாங்க, டே பார்த்துடா பேசாமல் இருடா, யாருக்கிட்ட பேசணும்னு தெரியுமா, நான் பேசுகிறது தான் கரெக்ட். நீங்கள் பேசினா எதிரி உருவாவான். நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா? இருக்கவும் மாட்டீங்க. உங்களுடைய பேச்சு சாதுரியம், ஏன்னா 2ஆம் இடத்திற்கு உச்ச குருவின் பார்வை. நான் வச்சது தான் சட்டம், நான் பேசுகிறது தான் ரைட்டுன்னு பேசுவீங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில இடத்துல உங்களுக்கு 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 10,000 ரூபா வரும். வருமானம் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். ஆனால் வெளியில் பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனால எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து எதிரி ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஆயுளுக்கு பாதிப்பு இல்லை, எதிரிகளை அதாவது 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எதிரியை கெடுக்கணும். ஆனால் நீங்கள் பேசுகிறதுனால எதிரியை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 80ஆம் கல்யாணம் பண்ணுறது, உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வது, குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்கான செலவுகள். உங்கள் குழந்தைக்கு பொன் குழந்தை இருந்ததுன்னா ஏஜ் அட்டன் பண்ணும். இல்லை பொன் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுமே ஒரு 28 வயசு 25 வயசில் இருந்தால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. பையன் இருந்தானா பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது, நிலம் வாங்கி போடுறது, அதை ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது. இல்லை ஏற்கனவே ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்கேன் சார், அதில் வந்து நான் யூஸே பண்ணலை, போகவே இல்லை, அதை விற்கலான்ட்ருக்கேன்னா விற்க மாட்டீங்க. இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவார், அந்த இடத்துல இந்த மரத்தில் மாமரம் வை, தென்னை மரம் வையின்னு சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்கள் ஆரோக்கியம், உடம்பில் கடந்த 4 வருஷமாக படாத அவஸ்தை கிடையாது. உங்களுக்கு இல்லாத வியாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் கேட்கவே வேணாம். ஆண்களாக இருந்தால் சொல்ல முடியாத இடத்துலலாம் பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸ் வர இடத்துல எல்லாம் வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இப்போ கிடைக்கும். நீங்கள் தனுசு ராசியாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு ட்ரீட்மெண்ட். ஸோ உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்கள் ஆரோக்கியம், உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான அமைப்பு ஏற்படுகும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், நீங்கள் பெண்களாக இருந்தால் அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்கள் வீட்டில் வம்ச விருத்திக்கான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்கள் மூலமாக வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 9ஆம் இடத்துக்கு குரு அக்டோபர் மாதம் பயிற்சி ஆகிறார். குரு பார்வை வருது ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திற்கு. பூர்வ புண்ணிய பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்களின் குடும்பத்தாரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் சான்சஸ் ஆர் ஓப்பன். நார்மலாக ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலே அதில் வெற்றி அடையலாம். உங்களுக்கு முன்னாடி 10 டேபிள் இருக்குது. எந்த டேபிளில் உட்காந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தான். அது உங்களுக்கு சாப்பாடு வந்து இனிமேல் போட மாட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இட் ஹஸ் பின் சர்வ்டு, ஆல்ரெடி பரிமாறப்பட்ட சாப்பாடு. நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். எல்லாத்துலேயுமே ராஜ உபச்சாரம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி ஸ்டைல் சாப்பாடு, 2வது சவுத் இண்டியன், 3வது கர்நாடகா உடுப்பி ஸ்டைலு. இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும். இது எல்லாத்தையுமே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். அப்பேற்பட்ட ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள்
குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒன்றா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை வழிபடணும். அப்படி இல்லை அப்படின்னா உஜ்ஜயினி மகாகாளேஸ்வர், இந்த உஜ்ஜயினியில் தான் வந்து விக்ரமாதித்தன் ஆண்ட இடம். அந்த விக்ரமாதித்த மகாராஜா அங்கேருந்து உக்காந்து கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து மலேசியா வரைக்கும், சிங்கப்பூர் வரைக்கும், பூட்டான் வரைக்கும், தாய்லாந்து வரைக்கும் ஆண்டார். ஒரே குடையின் கீழ் இருந்த ஒரு சாம்ராஜ்யம் அது. அவர் 6 மாதம் காட்டில் இருப்பார், 6 மாதம் நாட்டில் இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. அந்த உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய மகாகாளேஸ்வர், மகாகாளி, அங்கே இருக்கக்கூடிய பதுமைகள் கூட பேசின காலம் உண்டு. அந்த உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரை வழிபட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வலம்புரி சங்கை வச்சுக்கோங்க. அந்த வலம்புரி சங்கை வச்சுட்டு அதில் தினமும் சுத்தமான தண்ணீர் விட்டுட்டு கொஞ்சோண்டு ஜவ்வாது பவுடரோ, கொஞ்சோண்டு சந்தனமோ, கொஞ்சோண்டு அரிசியோ ஏதோ ஒன்று அதை போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் தாண்டவமாடி வருமான குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு, மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிருவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வர்றார். அந்த இடத்துல வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி 24லேருந்து ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலையே இருப்பார், வக்ரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13, 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன்காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை, 2027 ஜூன் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிடுவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கிற மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும்போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிடுவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போகிற 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.